அன்பரசன் அவர்கள் பேசும்பொழுது என்னை பாராட்டி பேசினார். தலைவருக்கு பிறகு தலைவரை போல உழைப்பதற்கு இவர் கிடைத்திருக்கிறார் என்று. அதில் ஒரு சின்ன திருத்தம், தலைவருக்கு நிகர் தலைவர் மட்டும்தான், அவரை போல யாராலும் உழைக்க முடியாது. நேற்று நடந்த மாவட்ட கழக செயலாளர் கூட்டத்தில் காணொலி காட்சி மூலமாக நம்முடைய தலைவர் அவர்கள் அறிவுரை வழங்கியிருக்காங்க. கழகத்துடைய ஒவ்வொரு பூத் கமிட்டியிலையும் முறையாக நிர்வாகிகளை நாம நியமிக்கணும். வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு பணிகளை மிகவும் பொறுப்போடு நீங்க செயல்படுத்தணும். ஒரு தலைவர்னா அப்படி இருக்கணும். இப்படி இருக்கலாமா? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாதிரி முழு மனதோடு சொல்கின்றேன், உள்ள அன்போடு சொல்கின்றேன், எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, நீங்கள் இன்னும் 100 ஆண்டு காலம் நல்ல உடல் நலத்தோடு மனநலத்தோடு நீங்கள் வாழ வேண்டும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிரந்தர பொதுச் செயலராக நீங்க மட்டும்தான் இருக்க முடியும். தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்க செய்யக்கூடிய ஒரே நல்ல காரியம் அதுதான். எங்களுக்கும் வேலை கொஞ்சம் சுலபமா இருக்கும். நான் உங்களுக்கு முன்மொழிகிறேன், அதிமுகவுடைய நிரந்தர பொதுச் செயலராக எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் தொடர வேண்டும். அன்பரசன் அவர்கள் பேசும்போது குறிப்பிட்டு பேசினார். பொறுப்புக்கு வந்திருக்கிறவங்கல்ல கிட்டத்தட்ட 70-75% பேர் அவங்க அப்பாவும் அவங்க தாத்தாவும் நம்ம கட்சியில் இருந்திருப்பாரு. எனவே கழக குடும்பத்திலிருந்து 75% பேர் பொறுப்புக்கு வந்திருக்கிறாங்க. மிகப்பெரிய பெருமை அப்படின்னு அவர் சொன்னார். நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அவர் உங்களை பார்த்து சொன்னார் அப்படின்னு. அவர் என்னையும் பார்த்து தான் சொல்லியிருக்கிறார். என்னுடைய தந்தையும் கட்சிக்காக உழைத்தவர் தான், என்னுடைய தாத்தாவும் இந்த கட்சிக்காக உழைத்திருக்கின்றார். எனவே உங்களுக்கும் எனக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் எதுவுமே இல்லை. நாம் அத்தனை பேரும் தந்தை பெரியாருடைய பேரறிஞர் அண்ணாவுடைய கொள்கை பேரன்கள், வெறும் பேரன்கள் மட்டும் கிடையாது, கொள்கை பேரன்கள் என்பதை நீங்கள் மனசில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த 2 நாட்கள்ல மட்டும், நேற்றும் இன்று மட்டும் காஞ்சிபுரம் மாவட்ட மக்களுக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு சார்பாக சுமார் 12,000 பேருக்கு 660 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை 2 நாட்கள்ல நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கி இருக்கின்றார். குறிப்பா கடந்த 4 வருஷத்தில் மட்டும் தமிழ்நாடு முழுவதும் சுமார் 18,50,000 பட்டாக்களை கொடுத்து மிகப்பெரிய சாதனையை படைத்திருக்கிறது நம்முடைய அரசு. இனி பட்டாக்களை பெற்றிருக்கக்கூடிய நீங்க உங்களுடைய வீட்டுல இன்னைக்கு இரவு நிம்மதியாக மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக நீங்க தூங்கலாம். சட்டபூர்வமான உரிமையை உங்களுக்கு இந்த அரசு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு கொடுத்திருக்கிறார். நம்முடைய திராவிட இயக்கத்திற்கும் அம்பேத்கருடைய கொள்கைகளுக்கும் கருத்துகளுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. இரண்டுமே சமத்துவத்தையும் சமூக நீதியை மட்டும் தான் வலியுறுத்துகின்றன. அம்பேத்கர் அவர்கள் அந்த அரசியலமைப்பு சட்டத்தை எப்படியாவது மாற்றிட வேண்டும் பாசிச பாஜக துடித்துக் கொண்டிருக்கிறது. அரசியல் சட்டத்தை மாற்றி அதற்கு பதிலாக மனுபெரும் அந்த சட்டமாக கொண்டு வந்தாலும் வந்திருப்பார். பாசிச கூட்டத்துடைய அந்த கனவை தகர்த்தறிந்தவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதேபோல் இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு வருடமும் ஏப்ரல் 14ஆம் தேதி அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த நாளை சமத்துவ நாளாக அறிவித்து அதை சிறப்பாக கொண்டாடி வருகின்றார்.